திரும்பவா கபிலா எபிசோட் 4. இன்னைக்கான நாள் ரொம்ப சோம்பேறித்தனமான நாள் தான். எந்திரிச்சது லேட்டு தான். எந்த ஒரு பெரிய வேலைகளும் பண்ணல. சொன்ன மாதிரி தான் சோம்பேறித்தனம் ஸ்பீக்டியர்னு சொல்லலாம். ஒரு டீயை போட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடும் ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு அப்படியே ரொம்ப நேரம் சும்மா தான் இருந்தேன். சரி சும்மா இருந்ததுக்கு எடிட்டிங் ஆச்சு பண்ணலாமே அந்த எடிட்டிங் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். நாளைக்கு ஈஸ்டர்னால எங்க வீட்டில் வாடா துணி பர்ச்சேஸ் பண்ண போலான்ட்டு அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி அங்கே தான் போயிட்டு இருக்கேன். நேற்றும் இதே துணி தான் போட்டுருந்திருப்பேன். ஏன் இந்த துணியை மறுபடியும் போடுறேன்னா இது கொஞ்ச நேரம் தான் நேற்று போட்டிருப்பேன். சரி இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு இன்னைக்கு அடிச்சுட்டு துவைக்க போட்டலான்ட்டு போட்டேன். துணி வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கடையாக ரோஸ் மில்க் கடையில் நிறுத்தி ரோஸ் மில்கை குடிச்சிட்டு போகலாமே ரோஸ் மில்க் குடிச்சிட்டு போயிட்டோம். அப்படியே கடைக்கும் போயிட்டோம். கடைக்கு போய் கொஞ்ச நேரத்துலயே நான் சட்டை எடுத்துட்டேன். ரொம்ப நேரம்லாம் பண்ண மாட்டேன் நான் எடுக்கிறதுக்கு. கொஞ்ச நேரத்துலயே சீக்கிரமா எடுத்துலாமே எடுத்துட்டேன். இந்த ஒரு இடத்துல தான் நீங்க எங்க அம்மாவோட மாஸ்டர் மைண்டை பார்க்க போறீங்க. அது என்னன்னா எங்க அம்மா நீ கொடுத்த காசுக்கு இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்டா. சரி நம்மளும் தாய் சொல்ல தட்டக்கூடாதுன்ட்டு அங்கேயே இருந்துட்டேன். மண்டேல ஹெல்மெட் போட்டு ஓடனா மண்டே எப்படி அடிச்சுன்னு பாருங்க. வீட்டில் மாவு ஆட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. சரி நான் அதையும் போய் ஆட்டிட்டு வாடான்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். மழை வந்துருச்சு வேற. பயங்கரமா நான் நினைச்சிட்டேன். அப்படியே ஒரு டீயை போட்டேன். இன்னைக்கும் சர்ச் இருக்குப்பா சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. சரி நம்மளும் போலாமே சர்ச்சுக்கும் போயிட்டேன். மாலையில பெஞ்ச மழை ப்ரோ இன்னுமே பெஞ்சிட்டு இருந்தாரு. சரி அவர் இருந்தாருன்ட்டு கொடை பிடிச்சிட்டே போயிட்டேன். எல்லாரும் சர்ச்சோட ஆரம்பத்தில் தான் போவாங்க. நான் சர்ச்சு முடிஞ்ச உடனே தான் போனேன். அப்படியே வீட்டில் கொஞ்சம் நஞ்ச வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலைகளையும் பார்த்துட்டு நைட்டில் எங்கள் அக்கா மேக்ரோனி செஞ்சிருந்தா அதையும் சாப்பிட்டு ஐயோ ஏன்டா பைத்தியக்கார மாதிரி பல்ல காட்டிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தோணும். எங்கள் வீட்டில் சரியான காமெடி நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காமெடி தான் அப்படி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க போடா